ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் 12th சிபிஎஸ்சியில் கேஸ் பேஸ்டு கொஷின்ஸ் ஒன்று பார்க்கலாம். இந்த கொஷினை நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தர் மெயில் பண்ணி கேட்டிருந்தாரு. பார்க்கலாங்களா? ஸோ இந்த மாதிரி கொஷின்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும், பப்ளிக்கும் கொஞ்சம் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? கொஷின் பாருங்கள். ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் எ ஸ்கூல் ஆர் டேக்கன் டு எ ரயில்வே மியூசியம் டு லேர்ன் அபவுட் ரயில்வே ஹெரிட்டேஜ் அண்ட் இட்ஸ் ஹிஸ்ட்ரி. ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா, ஸ்கூலில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அழைச்சிக்கிட்டு ரயில்வே மியூசியத்துக்கு போகிறாங்க. எதுக்காக அப்படின்னாக்கா, ரயில்வேஸ் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்காக. சரிங்களா? அண்ட் எக்ஸிபிட் இன் த மியூசியம் depicted many rail lines on the track near the railway station. ஓகேங்களா? அந்த ரயில்வே ஸ்டேஷனில் அந்த ரயில்வே ட்ராக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லைன்ஸ் இருக்குது. அந்த லைன்ஸை பார்க்குறாங்க. ஸோ இது வரைக்கும் கொஞ்சம் பேசிக்கான இன்ஃபர்மேஷன் தான். தென் இதுக்கப்புறம் வரதான் நம்ம மேத்தமெட்டிக்கல் ஃபார்மு. ஓகேங்களா? கொஞ்சம் நல்லா பாருங்கள். லெட் எல் பி த செட் ஆஃப் ஆல் ரயில் லைன்ஸ். ஸோ எல்லுங்கிறது செட் ஆஃப் ஆல் ரயில் லைன்ஸ் ஆன் த ரயில்வே ட்ராக் அண்ட் ஆர் பி த ரிலேஷன் ஆன் த எல் denotes by r is equal to set of all L1, L2 such that L1 is parallel to L2. ஸோ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் செட்டுனா எது, ரிலேஷன் என்னன்றது நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். செட்டுங்கிறது எல் மீன் செட் ஆஃப் ஆல் ரயில் லைன்ஸ் அண்ட் த ரயில்வே ட்ராக்கு. ஸோ ரயில்வே ட்ராக்கில் பார்த்தீங்கன்னா நிறையா ரயில் லைன்ஸ் இருக்கும். அந்த கலெக்ஷன் ஆஃப் ரயில் லைனை தான் கலெக்ஷன் ஆஃப் ரயில் லைன்ஸ் அதுதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா எல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஆறுங்கிற ரிலேஷன் எப்படி சார் நம்ம ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த கலெக்ஷனில் நிறைய லைன் இருக்கும். எல்லில் நிறைய லைன்ஸ் இருக்கும். L1, L2, L3, L4 எக்ஸட்ரா நிறைய லைன்ஸ் இருக்கும். ஸோ எந்த ரெண்டு லைனு பேரலாக இருக்கோ அதை மட்டும் தான் எடுத்து இங்கே போட முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் L1 L2 பேரலாக இருந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம L1, L2 போட்டுக்கலாம். L4 இந்த எல்லுங்கிற செட்டில் L4, L5 பேரலாக இருந்தால் இங்கே L4, L5 போட்டுக்கலாம். L5, L6 பேரலாக இல்லை அப்படின்னாக்கா இந்த செட்டுக்குள்ளே நம்ம எழுத முடியாது. ஸோ இதை நல்லா தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஓகே, ஆன் த பேசிஸ் ஆஃப் த above இன்ஃபர்மேஷன் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ். ஓகே, கொஷின் நம்பர் 1 பாருங்கள். ஃபைண்ட் வெதர் த ரிலேஷன் ஆர் இஸ் சிமெட்ரிக் ஆர் நாட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ரிலேஷன் வந்து சிமெட்ரிக்கா நாட் சிமெட்ரிக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் சிமெட்ரிக்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? சிமெட்ரிக்ங்கிறது ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். ஸோ இந்த ஆறுங்க ரிலேஷனில் ஸோ நிறைய எலமெண்ட்ஸ் இருக்கலாம். சரிங்களா? இந்த ஆறுங்க ரிலேஷனில் எந்த ஒரு எலமெண்ட் எடுத்து ரிவர்ஸ் எடுத்து எழுதினாலும் அந்த எலமெண்ட் அதுக்குள்ளே இருக்கணும். அப்படி இருந்தால் ஆறு நம்ம என்னன்னு சொல்லிடலாம், சிமெட்ரிக் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ரிலேஷனில் ஏ கமா பின்னு ஒரு எலமெண்ட் இருந்தால் அது ரிவர்ஸ் எழுதும் பொழுது பி கமா ஏ வரும். ஸோ அதுவும் ஆறில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் ஆரை நம்ம சிமெட்ரிக் அப்படின்னு சொல்லுவோம். திரும்ப ஒரு டைம் சொல்கிறேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு ரிலேஷனை நம்ம சிமெட்ரிக் அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த ரிலேஷனில் உள்ள எந்த ஒரு எலமெண்ட் எடுத்து ரிவர்ஸில் எழுதினாலும் சரி அந்த எலமெண்ட்டு ஆறுக்குள்ளேயே இருக்கணும். இருந்தால் ஆரை நம்ம சிமெட்ரிக் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள். ஸோ இப்போது ஆறுங்கிற ரிலேஷனில் L1, L2ங்கிற ஒரு எலமெண்ட் இருக்குது. சரிங்களா? ஸோ ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம், R1ல் ஒரு எலமெண்ட் இருந்தாலே கண்டிப்பாக அது ஒன்றுக்கு ஒன்று எப்படி தான் இருக்கும், ரெண்டு பேரலாக இருந்தால் தான் எழுத முடியும். ஓகேங்களா? ஸோ ஆறில் வந்து பார்த்தீங்கன்னா L1, L2ன்னு ஒரு எலமெண்ட் இருக்கிறேன். அப்போ ரிவர்ஸ் எழுதும்போது L2, L1 ஆறில் இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? பிகாஸ் L1, L2வும் பேரலாக இருக்கும் பொழுது L2, L1 எப்படி தான் இருக்கும், பேரலாக தான் இருக்கும். ஓகேங்களா? அதனால தான் சொல்கிறாங்க, ரிலேஷனில் எந்த ஒரு எலமெண்ட் L1, L2 எடுத்தாலும் இம்ப்ளைஸ் L2, L1 இருக்கும், ஆரில் இருக்கும். ஓகேங்களா? தேர்ஃபோர் ஆர் இஸ் சிமெட்ரிக். ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர் 2 பாருங்கள். என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் வெதர் த ரிலேஷன் ஆர் இஸ் ட்ரான்சிட்டிவ் ஆர் நாட். ஓகேங்களா?
ஸோ இப்போ டிரான்சிட்டிவ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க டெஃபினேஷனு. ஸோ டிரான்சிட்டிவ் என்னது? ரிலேஷனில் ரெண்டு எலமெண்ட் எடுக்கிறோம். அதாவது ஏ பி பி சி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஏ சி இருக்கணும். இருந்தால் ஆரை நம்ம என்னன்னு சொல்லலாம்? டிரான்சிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். இங்கே பாருங்கள், ஏ பி பி சி இருக்கணும். அதாவது இந்த ஒரு எலமெண்ட்டில் செகண்ட் டைமும் அடுத்த எலமெண்ட்டில் ஃபர்ஸ்ட் டைமும் சேமாக இருக்கணும். அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த ஏ சி இருக்கணும். இருந்தால் ஆரை நம்ம டிரான்சிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஓகே, இங்கே பாருங்கள், let L1, L2 belongs to R. ஸோ அந்த செட் ஆஃப் ஆல் லைனில் L1 L2வும் பேரலாக இருக்குது. சரிங்களா? அப்போ அது ஆரில் இருக்கும். அதே போல் L2வும் L3யும் பேரலாக இருக்குது. சரிங்களா? அதுவும் ஆரில் இருக்கும். அப்போது ஆரில் ரெண்டு எலமெண்ட் எடுக்கிறோம், L1, L2 அண்ட் L2, L3 எடுக்கிறோம். எடுத்தோம்னா L1, L3யும் ஆரில் இருக்கும். சரிங்களா? அதுக்கு தான் இந்த டயக்ராம் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். ஸோ L1, L2வும் ஆரில் இருக்குது, L2, L3யும் ஆரில் இருக்குது. ஏன்னா L1, L2 பேரலல், அதனால் ஆரில் இருக்கும். அதே போல் L2, L3யும் பேரலல், ஆரில் இருக்கும். சரிங்களா? அப்படின்னா L1, L2 இருக்குது, அதே போல் L2, L3 இருக்குது. அப்போனா L1, L3யும் ஆரில் இருக்கும். ஏன்னா இது ரெண்டும் எப்படி இருக்குது? பேரலல். சரிங்களா? அதான் இங்கே நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ L1, L2 belongs to R அண்ட் L2, L3 belongs to R அப்படின்னா L1, L3யும் belongs to R. ஸோ R is transitive. ஓகேங்களா? ஓகே, அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 3. If one of the rail lines on the railway track is represented by the equation y is equal to 3x plus 2, then find the set of all rail lines in R related to each. ஓகேங்களா? என்ன சொல்ல வராங்க? அந்த ரயில்வே ட்ராக்கில் உள்ள ஒரு லைனோட ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா y is equal to 3x plus 2 இருக்குது. ஒரு ரயில் லைனோட ஈக்குவேஷன் y is equal to 3x plus 2 இருக்குது. இந்த லைனுக்கு பேரலாக உள்ள லைன்ஸ் என்னென்ன லைன்ஸ் இருக்கோ அதெல்லாமே நம்ம சொல்கிறாங்க ஃபேமிலி ஆஃப். ஓகேங்களா? பாருங்கள், if one of the rail lines on the railway track is represented by the equation, அந்த ட்ராக்கில் உள்ள ஒரு லைனை வந்து ட்ராக்கில் உள்ள ஒரு லைனோட ஈக்குவேஷனை y is equal to 3x plus 2ல ரெப்ரசன்ட் பண்ணாங்கன்னா then find the set of all rail lines in R related to. ஸோ இந்த லைனுக்கு ரிலேட்டடாக உள்ள எல்லா லைனையும் கேட்குறாங்க. சரிங்களா? அப்போது இந்த லைனுக்கு ரிலேட்டடாக எல்லா லைனையும் எழுதுறோம் அப்படின்னா இந்த லைனுக்கு யாரெல்லாம் பேரலாக இருக்கிறாங்களோ அவங்க எல்லாத்தையும் இதில் கம்பேர் பண்ணிக்கலாம். இந்த லைனுக்கு ரிலேட்டடாக உள்ள எல்லா லைனோட ஈக்குவேஷனும் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போது இந்த லைனோட ஈக்குவேஷன் பாருங்கள், y is equal to 3x plus 2. இதை நீங்கள் y is equal to ms plus கூட கம்பேர் பண்ணால் ஸ்லோப் வந்து பார்த்தீங்கன்னா 3. இந்த லைனுக்கு ஸ்லோப்பு 3. அப்போது அந்த ட்ராக்கில் உள்ள லைன்ஸில் எந்தெந்த லைனுக்கெலாம் ஸ்லோப் 3ஆக இருக்கோ அது எல்லாமே இந்த லைன் கூட பேர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்போ y is equal to 3x plus c ஃபார் எனி ஒன் ரியல் நம்பர். ஸோ எம்முங்கிற ஸ்லோப் மாறக்கூடாது. இந்த கான்ஸ்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா எனி ரியல் நம்பராக இருக்கலாம். இந்த கான்ஸ்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா எனி ரியல் நம்பராக இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த லைனுக்கு பேரலாக உள்ள லைனோட ஈக்குவேஷன்ஸ் y is equal to 3x plus c. ஓகேங்களா? அதே போல் பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 4 பாருங்கள். let S be the relation defined by S set of all L2, L1, L2 such that L1 is perpendicular to L2. ஸோ போன சம்மில் ரிலேஷன் R வந்து என்ன பார்த்தோம்? L1 is parallel to L2. இந்த செட்டில் ரிலேஷன் S வந்து பார்த்தீங்கன்னா L1, L2 perpendicular இருக்கணும். ஓகே, செக் வெதர் த ரிலேஷன் S is symmetric and transitive. ஸோ இந்த எஸ்ஸுங்கிற ரிலேஷனானது அந்த லைனை பொறுத்து இந்த ரெண்டு கண்டிஷனும் இந்த ரெண்டு ரிசல்ட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணுமா பண்ணாதான்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், சிமெட்ரிக்கு. ஸோ சிமெட்ரிக் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம், எஸ்ஸில் எந்த ஒரு எலமெண்ட் எடுத்து ரிவர்ஸில் எழுதுனோம்னாலும் அந்த எலமெண்ட்டு அதுக்குள்ளே இருக்கணும். அப்படி இருந்தால் அதை நம்ம சிமெட்ரிக் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே,
இப்போது எஸ்ஸில் ஒரு எலமெண்ட் எடுக்கிறோம் L1, L2. ஸோ L1 L2 பர்பண்டிகுலர் இருக்குது, அதனால் எஸ்ஸில் எடுக்கிறோம். அப்போது L1 L2 எஸ்ஸில் இருந்துச்சுன்னா L2, L1 இருக்குமானா எஸ் இருக்கும். எப்படின்னா L1 L2 பர்பண்டிகுலர் இருந்துச்சுன்னா L2 L1 எப்படி தான் இருக்கும்? பர்பண்டிகுலராக இருக்கும். ஸோ ப்ரீவியஸ் ப்ராப்ளத்தில் என்ன பண்ணோம்? எந்த 2 லைனு பேரலாக இருக்கோ அதை மட்டும் எடுத்து எழுதணும். ஓகேங்களா? இந்த கொஸ்டின் என்ன பண்ணுறோம்? எந்த 2 லைனு, அதாவது எல்லுங்கிற செட்டில் எந்த 2 லைனு பர்பண்டிகுலராக இருக்கோ அந்த 2 லைனை மட்டும் எடுத்து இங்கே எழுதுகிறோம். ஓகேங்களா? ஸோ L1 L2 எஸ்ஸில் இருந்துச்சுன்னா L2 L1 எஸ்ஸில் இருக்கும். ஓகேங்களா? L1 L2 பர்பண்டிகுலர் இருந்தால் L2 L1 பர்பண்டிகுலர் இருக்கும். ஸோ எஸ் இஸ் சிமெட்ரிக்கு. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள் ட்ரான்சிட்டிவ். ஸோ ட்ரான்சிட்டிவ் பாருங்கள், let L1 L2 belongs to S அண்டு L2 L3 belongs to S. அதாவது L1 L2வும் எஸ்ஸில் இருக்குது, ஏன்னா 2 பேரும் பர்பண்டிகுலராக இருக்காங்க. அதே போல் L2 L3யும் எஸ்ஸில் இருக்கும், ஏன்னா இவங்க 2 பேரும் பர்பண்டிகுலராக இருக்காங்க. அப்போ L1 L3யும் ரிலேஷனில் இருக்குமானா, எஸ்ஸுங்கிற செட்டில் இருக்குமானா இருக்காது, பிகாஸ் L1 L3யும் பேரலல். ஓகேங்களா? ஸோ இந்த டயக்ராம் வச்சுட்டு அப்படியே நம்ம சொல்லலாம். ஸோ L1 L2 எஸ்ஸில் இருக்குது அண்ட் L2 L3 எஸ்ஸில் இருக்குது. பட் L1, L3 does not belongs to S because L1 is parallel to L3. L1 is parallel to L3. So therefore S is not transitive. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்களுக்கு ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் டவுட்டாக இருந்தால் மெயில் பண்ணுங்கள், அதை நம்ம அடுத்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.